மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் பகுதியில் ப்ளோட்டிங், கேஸ், அசிடிட்டிக்கான 4 மூல காரணங்களை பார்த்தோம். லோ ஸ்டமக் ஆசிட், கட் மைக்ரோபயோம் இம்பேலன்ஸ், ஃபுட் இன்டாலரன்ஸ், ஸ்ட்ரெஸ். இப்போது இதற்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை பார்ப்போம். மாத்திரை அல்ல. மாத்திரை அறிகுறியை மட்டுமே அடக்கும், மூல காரணத்தை தொடாது. நாங்கள் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் உங்கள் உடலை ஒரு வீடாக பார்த்து அந்த வீட்டை முழுமையாக பராமரிக்கிறோம். முதலில் முதுகெலும்பு, உங்கள் உடலின் மின் வயரிங், குறிப்பாக T2 முதல் T10 வரை உள்ள முதுகெலும்பு பகுதி. இது எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்கள் தோள்பட்டைக்கு கீழே இருந்து விலா எலும்புகளின் நடுப்பகுதி வரை. இங்கிருந்துதான் வயிறு, குடல், கல்லீரல், கணையம் இவை அனைத்திற்கும் நரம்புகள் செல்கின்றன. இந்த பகுதியில் இடப்பெயர்ச்சி இருந்தால் நரம்புகளுக்கு அழுத்தம் ஏற்பட்டு உறுப்புகளுக்கு சிக்னல் சரியாக போகாது. வயிற்றுக்கு சிக்னல் போகாவிட்டால் ஸ்டமக் ஆசிட் சரியாக சுரக்காது. குடலுக்கு போகாவிட்டால் பெரிஸ்டால்சிஸ், குடல் அசைவு சரியாக இருக்காது, உணவு நகராது. கல்லீரல் கணையத்துக்கு போகாவிட்டால் பைல், டைஜஸ்டிவ் என்சைம் சரியாக சுரக்காது. ஸ்பைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலம் நரம்புகளின் அழுத்தத்தை நீக்கி உறுப்புகளுக்கு செல்லும் ஆர்டர் சரியாக்குகிறோம். அப்போது உடலில் உள்ள சென்சார்ஸ், உணரிகள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போது பசிக்கும், எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று உடலே உணர்த்தும். ஃபுட் கிரேவிங் குறையும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் தடுக்கும். சரியான நேரத்தில் மட்டும் சாப்பிட உணர்த்தும். இதுதான் இயற்கை மருத்துவத்தின் அழகு. நாம் வெளியிலிருந்து கட்டுப்படுத்துவதில்லை, உடலுக்குள்ளே இருக்கும் கட்டுப்பாட்டு அமைப்பை சரி செய்கிறோம். இதோடு ஃபாசியாவையும் சரி செய்கிறோம். ஃபாசியா என்பது உங்கள் உடல் முழுக்க பரவியிருக்கும் ஒரு வெள்ளை வலை. இது தசைகளையும் உறுப்புகளையும் நரம்புகளையும் ஒன்றாக இணைக்கிறது. இது இறுகிப்போனால் இரத்த ஓட்டம் தடைபடும், நரம்புகள் நசுங்கும், உறுப்புகளுக்கு செல்லும் சிக்னல்கள் பாதிக்கப்படும். நாங்கள் ISTM, கப்பிங் போன்ற சிகிச்சைகள் மூலம் இந்த ஃபாசியாவை தளர்த்தி உடல் முழுவதும் சீரான ஓட்டத்தை ஏற்படுத்துகிறோம். இப்போது இதோடு இணைந்தது தூக்கம். ஜீரணத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலை எடுத்துக்கொள்ளுங்கள். அது 16 மணி நேரம், காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரை தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு சாப்பாடு பரிமாறுகிறது. அதற்கு பிறகு அந்த ஹோட்டல் என்ன செய்யும்? கதவை மூடும், அடுப்பை அணைக்கும், சமையலறையை சுத்தம் செய்யும், பாத்திரங்களை கழுவும், டேபிள்களை துடைக்கும், தரையை சுத்தம் செய்யும், குப்பைகளை வெளியேற்றும். இந்த சுத்தம் செய்யும் நேரம் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது ஆகும். அப்போதுதான் மறுநாள் காலை மீண்டும் சுத்தமான சமையலறையில் புதிய உணவு தயாரிக்க முடியும். இதேதான் உங்கள் உடலும். பகலில் நீங்கள் சாப்பிடும்போது உடல் உணவை ஜீரணிப்பதிலும் ஆற்றலை வழங்குவதிலும் கவனமாக இருக்கும். அது ஆக்டிவ் மோட். இரவில் நீங்கள் தூங்கும்போது உடல் கிளீனிங் மோடுக்கு மாறும். தூக்கத்தில்தான் உங்கள் கல்லீரல் நச்சுகளை வெளியேற்றும். தூக்கத்தில்தான் உங்கள் குடல் கழிவுகளை அகற்றும். தூக்கத்தில்தான் உங்கள் மூளை பகலில் சேகரித்த தகவல்களை செயல்படுத்தும். தூக்கத்தில்தான் உங்கள் செல்கள் பழுது பார்க்கப்படும். தூக்கம் சரியில்லை என்றால் இந்த சுத்தம் சரியாக நடக்காது. சமையலறை சுத்தம் செய்யப்படாமல் இருந்தால் மறுநாள் அந்த சமையலறையில் சமைக்கும் உணவு எப்படி இருக்கும்? கெட்டுப்போன எண்ணெய், பழைய குப்பை, நாற்றம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தூக்கம் சரியில்லாதவர்களுக்கு ஜீரணம் சரியாக இருக்காது. வயிறு வீங்கும், வாயு உருவாகும், அமிலத்தன்மை வரும். நாங்கள் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் ஸ்பைனல் கரெக்ஷன் மற்றும் ரிலாக்ஸேஷன் தெரப்பீஸ் மூலம் உங்கள் உடலை சர்வீஸ் மோடுக்கு கொண்டு வருகிறோம். நரம்பு மண்டலம் அமைதியாகும்போது உடல் தானாகவே நன்றாக தூங்க ஆரம்பிக்கும். தூக்கம் சரியாக வந்த பிறகு உடல் தனக்குத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் தன்மையை பெறுகிறது. அதாவது உடலின் செல்ஃப் ஹீலிங் பவர் ஆக்டிவேட் ஆகிறது. இதுதான் இயற்கை மருத்துவத்தின் அடிப்படை. நாம் உடலை சரி செய்வதில்லை, உடலுக்கே சரி செய்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறோம். இந்த பயணத்தில் நாங்கள் பயன்படுத்தும் பியோர் எசென்ஷியல் ஆயில்ஸ் இவை நமக்கு பெரிய உதவியாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, உடலுக்கு உணவளிப்பது வாய் வழியாக மட்டுமில்லை. முதல் வழி நாம் சாப்பிடும் உணவு, இரண்டாவது வழி நாம் சுவாசிக்கும் காற்று, ஆக்சிஜன், மூன்றாவது வழி நம் தோல்.
எசென்ஷியல் ஆயிலை நாம் தோலில் பூசும்போது அவை நேரடியாக இரத்த ஓட்டத்தில் கலந்து செல்களுக்கு உணவளிக்கின்றன. எசென்ஷியல் ஆயில் என்பது ஒரு சமைக்கப்பட்ட உணவு போன்றது. தாவரங்கள் நிலத்திலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன, சூரிய ஒளியை எடுத்துக்கொள்கின்றன. இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஆற்றலாக மாற்றுகின்றன. அந்த ஆற்றலை எண்ணெய் வடிவில் சேமித்து வைக்கின்றன. இது ஒரு ரெடிமேட் எனர்ஜி, சமைத்து முடித்து தயாராக வைக்கப்பட்ட உணவு மாதிரி. நாம் இந்த எண்ணெயை தோல் வழியாக உள்ளே செலுத்தும்போது அது நேரடியாக உடலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். செரிமானமாக வேண்டிய அவசியமில்லை, உடைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அது முழுவதுமே ஒரு ஆற்றல் பிரளயம், எனர்ஜி பிளாஸ்ட். ஜீரணத்துக்கு பயன்படும் சில முக்கியமான எசென்ஷியல் ஆயில்களை பார்ப்போம். ஜிஞ்சர் ஆயில், இஞ்சி எண்ணெய், வயிற்று வீக்கத்தை குறைக்கும், கேஸை வெளியேற்றும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், ஸ்டமக் ஆசிடை சமநிலைப்படுத்தும். பெப்பர்மின்ட் ஆயில், புதினா எண்ணெய், குடல் அசைவை தூண்டும், வாயு, வீக்கம், செரிமான கோளாறுகளை சரி செய்யும். லெமன் ஆயில், எலுமிச்சை எண்ணெய், கல்லீரலை சுத்தம் செய்யும், பித்தப்பையின் செயல்பாட்டை மேம்படுத்தும், டீடாக்ஸுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஃபெனல் ஆயில், பெருஞ்சீரக எண்ணெய், கேஸை வெளியேற்றும், வயிற்று வலியை குறைக்கும், ஜீரணத்தை மேம்படுத்தும். காடமம் ஆயில், ஏலக்காய் எண்ணெய், வயிற்றின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும், நெஞ்செரிச்சலை குறைக்கும், ஜீரணத்தை தூண்டும். லாவெண்டர் ஆயில், நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும். தூக்கம் சரியானால் ஜீரணமும் சரியாகும். பிராங்கின்சென்ஸ் ஆயில், செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடலின் செல்ஃப் ஹீலிங் பவரை தூண்டும், அழற்சியை குறைக்கும். இவை அனைத்தும் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் சிகிச்சைகளின் ஒரு பகுதி. இவற்றை சரியான முறையில் சரியான விகிதத்தில் பயன்படுத்துவது எப்படி என்று நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். இதுவரை நாம் பார்த்தது ஸ்பைனல் கரெக்ஷன், ஃபாசியா ரிலீஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் மற்றும் தூக்கத்தின் முக்கியத்துவம். அடுத்த பகுதியில் இவை அனைத்தும் இணைந்து எப்படி உங்கள் உடலை முழுமையாக சீர்படுத்துகிறது மற்றும் உங்கள் உடல் தானாகவே சரி செய்து கொள்ளும் தன்மை பற்றியும் பார்த்தோம். மேலும் நாக்கு பரிசோதனை மூலம் நீங்களே உங்கள் உடல்நிலையை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் விளக்குவோம். இதோடு நிறுத்தவில்லை, அடுத்த பகுதியில் இன்னும் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன்.